நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையைச் சேர்ந்த அவங்களுடைய காதலரான நிக்கோலை சச்தேவிற்கும் கடந்த 2ஆம் தேதி தாய்லாந்தில் வச்சு பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தது. அதைத் தொடர்ந்து அவங்களுடைய திருமண ரிசப்ஷன் இங்க சென்னையில் நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த திருமண வரவேற்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்பட பல்வேறு திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் நடிகர்கள், அரசியல் தலைவர்கள்னு பிரபலங்கள் அவ்வளவு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. பிரபலங்கள்னாலேயே இவங்களுடைய திருமண ரிசப்ஷன் களை கட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு பேர் திரண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ராதிகா சரத்குமார், வரலட்சுமி சரத்குமார்னு இந்த குடும்பமே ஒரு செலிபிரிட்டி குடும்பமா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அந்த வகையில் இவங்களுடைய திருமண வரவேற்புக்கான அழைப்பு தர அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் உள்பட ஒவ்வொரு பிரபலங்களையும் தேடி போயிட்டு அவங்களோட வீட்டிலேயே தன்னுடைய திருமணத்துக்கான அழைப்பு தர வரலட்சுமி தன்னுடைய கையிலே கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து உடனே திருமண வேலைகள், அதுக்கடுத்து உடனே திருமண ரிசப்ஷன் வேலைகள்னு இப்படி அடுத்தடுத்த வேலைகள்னு கடைசி ஒரு சில வாரங்களா ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருந்த வரலட்சுமி திருமணம் முடிஞ்ச கையோட கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தன்னுடைய காதல் கணவர் நிக்கோலை சச்தேவி கூட கிளம்பி உடனே ஹனிமூன் போயிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக்கான போட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில ஷேர் பண்ணி புயலுக்கு பின்னான அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த புதுமண தம்பதியினருக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு.